ஷே பெஸ்டோ பெஸ்டோ பேசுகிற தாய் இந்தியா நாடு கோயிலில் பஞ்சாமிர்தம் கொடுக்க லட்டு கொடுக்கணும்னு அந்த உயிர் பலி அடித்த திராகத்தை கொண்டு போய் தெளித்து கொடுக்கான். என்ன காரணம்? அதுவும் அந்த பேப்பர் நீதிமன்றத்தில் கோர்ட்ஸில் தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோப்பா, மானிட பிறவி எவ்வளோ சேட்டை பண்ணுதான்னு நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோ. அரசியல்வாதி செஞ்ச சேட்டை கணக்கை விடுதார் கடவுள். உயிர் பொலிகளை அடித்து அந்த கொழுப்பு திரேகத்தை வச்சு எப்படி வியாபாரம் பார்க்கான்? கோயில் இல்லை, கோயில் சொத்தை தின்னுட்டான். கோயில் சொத்தை பூரா பில்டிங்காக கட்டி நாசம் பண்ணிட்டான். எல்லா ஒரு சொத்து ஐயா ஈஸ்வரன் சொத்து எல்லாமே பாயிப்பே, அழிக்க வந்த பாயிப்பே. சிம்பிளா இருக்கிற தங்குத இடத்த கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையில் போனால் குடும்பமே அதாட்டு போகும். பேப்பர் அடிச்சு விட்டு பறக்க விட்டு வெட்டும் குத்தும் பூரா என்னென்னலாம் நடக்கு ஒத்த பேப்பரால கால் சதியம். புரிஞ்சுக்கப்பா, கோயில இதையும் செய்வான், அடுத்தாப்புல என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வான். அதான் நீதிமன்றம் ஐயா காலடியில் வந்து விழுந்து கணக்கு கேட்க மாட்டேங்கன்னு அவர் வருத்தப்படுதார். புரியுதா? அவர் வருத்தப்படுதார். நீதிமன்றத்தில் வர வேண்டாமா அப்படிங்காரு. நான் செகண்ட்ல தாய் இந்தியா நாடு முழுவதும் 30 அரசியல்வாதிய உள்ள தூக்கி செயலர்களை ஏற்றிடுவேனே அப்படிங்காரு. அப்ப உட்கார்ந்த எனக்கு மரியாதை இல்லையான்ட்டார். உட்கார்ந்துருக்க கடவுள், உட்கார்ந்துருக்க நீதி அரசரை, உட்கார்ந்துருக்க நீதிபதியா, உட்கார்ந்துருக்க நீதிபதி ஜட்ஜி, நீதிமான், நீதி அரசர், 4 கணக்கில் நான் உட்கார்ந்துருக்கேன். கேள்வி கேட்கல அப்படிங்காரு. பரவாயில்ல இருக்கு, எவ்வளோ நாளைக்கு இருந்து உங்கள் காலத்தை நீதிமன்றத்தில் ஓட்ட முடியுமோ கணக்கை வச்சு ஓட்டுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டார். வர்ற நோய் தாக்கம் பயங்கரமாக பிடிக்கும், அப்போ பார்ப்போம் நீதிமன்றம் எல்லா மக்களை அரவணைச்சி செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கார். பார்ப்போம் அப்படின்ட்டார். முக்கால் சதியம். செகண்ட்ல பூமியை மேலே தூக்கிடுவார். செகண்ட்ல வானத்தில் இருக்கிற மழையை கீழே இறக்கினார்னா தண்ணியிலே கடலுக்குள்ளே போயிருவியா அமுட்டும் அப்படின்ட்டார். மன்னிப்பு கொடுக்கார், மன்னிப்பு கேட்க மாட்டேங்க அப்படிங்கார். உலகமே ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறதெல்லாம் மாட்டுவான், அதில்தான் எல்லாம் மாட்டி வலை ஓட்டு அள்ளி தூக்குவார். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இலங்கை, சுலன், அந்தமான் எல்லாமே, பெங்களூரு, மும்பை, கன்னியாகுமரி, மகாராஷ்டிரா ஃபுல்லாக அப்படியே தான் தூக்குவார். ஒவ்வொரு நாடை அடைச்சி தூக்குடா அப்படிம்பார். ஏர்போர்ட்லாம் நிப்பாட்டிடுவார், ஒரு பிட்டு ஏங்காது. அப்போ தான் கேள்வி வெளிநாட்டில், என்ன ஏர்போர்ட்ல இருந்து விமானம் வரல தாய் இந்தியா நாடு முழுவதும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முற்றுப்புள்ளி வரும். அப்போ தான் தெரியும். புரிஞ்சுக்கோ, தப்பாக கையெழுத்து போட்டு அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன், புரியுதா, பல கோடி பத்திரப்பதிவு பத்திரம் வெளியில் வென்று அவனுங்களுக்கு குடும்பமும் கை கால் விளங்காம நாசமாக போயிடும். புரியுதா? புரோக்கர் பார்க்கல இடத்து பூமி, அவன் குடும்பமே அந்தோளமாக தந்தோளமாக போயிடும். பத்திரம் வென்று அந்தோளமாக தந்தோளமாக நாசமாக போயிடும். அந்த நோய் வரும் வரையில அந்த பேப்பர் அடிச்சு வச்சிருக்கான்ல, அடிச்சு வச்சிருக்கான், அது எல்லாம் ரிலீஸ் ஆகும். பத்திர பதிவு எழுதால, பத்திர பதிவாளர், கிராம அதிகாரி கையெழுத்து போட்டது, தாசில்தார் கையெழுத்து போட்டது, பிஓ கையெழுத்து போட்டது, வருவாய்த்துறை எல்லாம் கையெழுத்து போட்டதுக்கு அனைத்தும் மொத்தமாக வச்சு சீலை குத்தி கையெழுத்து போடுறான்ல, அவனுடைய குடும்பமும் கை கால் வராமல் விளங்காமல் போயிடும். அதான் கணக்கு. 7 ஜென்மமாக பூமியை பாழாக்க வந்த பாய் மேலே மானிட பிறவி முக்கால் சதியம்.